வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சரக்கு வாகனங்களில் மக்களை அழைத்துச் செல்லக்கூடாது, தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பண விநியோகத்தை தடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையரிடம் திமுக காங்கிரஸ் புகார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி, மாநிலங்களவை ஒத்திவைப்பு. சுட்டெரிக்கும் வெயில் படிப்படியாக குறையும், வானிலை ஆய்வு மையம் தகவல். லாரிகள் உட்பட சரக்கு வாகனங்களில் ஆட்களை ஏற்றி செல்வதற்கு அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பணப்பட்டுவாடாவை தடுக்க கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் இளைஞர்களை கொண்ட 21,300 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அக்குழுக்கள் அளித்த தகவலின்படி கோயம்புத்தூரில் 2.5 கிலோ தங்கம், பெரம்பலூரில் 70 லட்சம் ரூபாய் என பல்வேறு இடங்களில் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது மற்றும் பணப்பட்டுவாடா குறித்த தகவல்களை வருமான வரித்துறையினரிடம் 24 மணி நேரமும் தெரிவிக்கும் வகையில் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்ணையும் அப்போது அவர் அறிவித்தார். லாரிகள் உள்ளிட்ட சரக்கு வாகனங்களில் அரசியல் கட்சியினர் ஆட்களை ஏற்றி செல்வதற்கும் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். திருத்திய புதிய வாக்காளர் பட்டியல் வரும் 29ஆம் தேதி வெளியிடப்படவிருப்பதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். முன்னதாக கட்சி கூட்டங்களுக்கு சரக்கு வாகனத்தில் ஆட்களை ஏற்றிச் செல்ல தடை விதிக்க கோரிய மனுவின் மீது 5 நாட்களுக்குள் உரிய முடிவெடுக்குமாறு இன்று தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அரசியல் கட்சிகள் கட்சி கூட்டங்களுக்கு ஆட்களை சரக்கு வாகனத்தில் ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்க கோரி தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை இல்லை எனவும், அதுகுறித்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரியும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் மனுவின் மீது 5 நாட்களுக்குள் முடிவெடுக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பண விநியோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை சந்தித்து காங்கிரஸ், திமுக பிரதிநிதிகள் மனு அளித்துள்ளனர். தமிழக தேர்தலில் பணப்பட்டுவாடா மற்றும் அரசு அலுவலர்களை அதிமுக அரசு முறைகேடாக பயன்படுத்துவதாக திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இந்த குழுவில் தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத், EVKS இளங்கோவன் மற்றும் திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய குலாம் நபி ஆசாத், மூத்த அலுவலர்களை அனுப்பி தமிழக தேர்தல் நியாயமாக நடப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு அளித்ததாக தெரிவித்தார். Insofar as AIDMK is concerned, whenever we have had elections in Tamil Nadu, the AIDMK is always using huge amount of money and is always using the government machinery. So I requested the commission, and they should ensure that there is no misuse of government machinery and the money. உத்தரகண்ட் மற்றும் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக பிரச்சினைகளை எழுப்பி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று மாநிலங்களவை கூடியதும் உத்தரகண்ட் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி பிறப்பிக்கப்பட்டது மற்றும் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தலைவர் கன்னியாகுமாருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது உள்ளிட்ட பிரச்சினைகளை காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பினர். பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரி அவைத் தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதனையடுத்து மாநிலங்களவை நடவடிக்கைகள் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் மீண்டும் அமளி தொடர்ந்ததால் 12:35 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதனையடுத்து அவை கூடியதும் அமளி அடங்காததை அடுத்து பிற்பகல் 2 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. House is adjourned till 2 p.m. மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வான குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் உள்ளிட்டோர் இன்று எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவையின் புதிய எம்பிக்களாக தேர்வான சுப்பிரமணியன் சாமி, குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் உள்ளிட்டோர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு மாநிலங்களவை தலைவர் ஹமீத் அன்சாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார்.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான 2 ஆவணங்கள் இந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாக மக்களவையில் மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல் வெளியிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான ஆவணங்களை மத்திய அரசு அவ்வப்பொழுது வெளியிட்டு வருகிறது. இந்நிலையில் மக்களவையில் இன்று மத்திய இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு நேதாஜி ஆவணங்கள் தொடர்பாக புதிய தகவலை வெளியிட்டார். ஜப்பான் நாட்டிடம் நேதாஜி தொடர்பான 5 ஆவணங்கள் இருப்பதாகவும் அவற்றில் 2 ஆவணங்களை இந்த ஆண்டின் இறுதியில் வெளியிட ஜப்பான் அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். तो ये लंबा प्रक्रिया है, उसका पूरा प्रक्रिया को हम लोग मानते हुए हर महीने 25 फाइल्स पब्लिक के सामने में रखने का प्रयास कर रहा हूं जो डिक्लासिफाई हो चुके हैं. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர்கள் இடையிலான பேச்சுவார்த்தை தில்லியில் தொடங்கியது. தில்லியில் நடைபெறும் ஆசிய இதய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர் சௌத்ரி இந்தியா வந்துள்ளார். தில்லிக்கு வந்துள்ள அவருடன் இந்திய வெளியுறவுத்துறை செயலர் எஸ் ஜெய்சங்கர் இந்திய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை நிலையிலான பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளார். பதான்கோட் தாக்குதல் உள்பட பல்வேறு பிரச்சினைகள் பற்றி அவர்கள் இருவரும் பேசி வருவதாக தெரிகிறது. தில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் விடிய விடிய எரிந்த பயங்கர தீ விபத்தில் அருங்காட்சியகம் முழுவதும் எரிந்து நாசமானது. தீயை அணைக்கும் முயற்சி தொடரும் நிலையில் 6 தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். தில்லியில் உள்ள FICCI எனப்படும் இந்திய தொழில் மற்றும் வர்த்தக கூட்டமைப்புக்கு சொந்தமான கட்டடத்தின் 6வது தளத்தில் நேற்று நள்ளிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக 40க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்களில் அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தால் அந்த கட்டடத்தில் அமைந்திருக்கும் தேசிய அருங்காட்சியகம் முற்றிலும் எரிந்து நாசமானது. தீ விபத்தில் அருகில் உள்ள உணவு பாதுகாப்பு கழக கட்டடம் உள்பட பல்வேறு பகுதிகளும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. தீ மற்ற தளங்களுக்கும் பரவியதால் அதனை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் திணறி வருகின்றனர். இதில் 6 வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் மற்றொரு வீரருக்கு ஏற்பட்ட மூச்சுத் திணறல் காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். कैमरामैन जो पूरा नीचे में वो एकदम ब्लैक हो चुका है. हाँ, 2 फायर ऑफिसर को प्रॉब्लम है. एक इंजर्ड हुए, कोई प्लास्टिक उनके हाथ में लगी हुई है और एक सफोकेशन में आ गए. दोनों अधिकारी RML शिफ्ट किए. स्थिति दोनों की ठीक है, खतरे से बाहर है. हमारी कैट एम्बुलेंस ने उनको हॉस्पिटल शिफ्ट किया है. தீ விபத்து நேரிட்ட பகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்திய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தீ விபத்தில் பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அருங்காட்சியகத்தில் சேதமடைந்த பொருட்கள் விலைமதிப்பற்றவை என்றும் தெரிவித்தார். This is a real loss and we will assess the loss, so we will take care that such incidents don't happen. I don't think these parents, my comments at this stage, this is a rented property. It's not our ministry's property and therefore we have limitations. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளை வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. கடும் வெப்பம் காரணமாக குழந்தைகளும் முதியவர்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பத்தின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக வெயிலின் அளவானது மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு ஆளாகி இருந்தனர். குறிப்பாக அதிகபட்சமாக 43 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகி இருந்தது. மேற்கு திசையிலிருந்து ஈரப்பதமான காற்று வீசாததால் இந்த வெயிலானது அதிகரித்திருந்ததாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் 2 நாளாக வெயில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெயில்னால எங்கேயும் வெளியே போக முடியல, எங்கேயும் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மே மாதம் நினச்சா தான் எப்படி இருக்கும் என்னான்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெயில்னால. பசங்க ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப வேர்க்குது பசங்களுக்கு. அதனால் காற்றே இல்லை, ரொம்ப வெயிலாக இருக்குது. தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் இருந்து ஈரப்பதமான காற்று வீச தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இனி வரும் 24 மணி நேரத்திற்கு படிப்படியாக வெயிலின் அளவானது தமிழகத்தில் குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போன்று தென் மாவட்டங்களிலுமே வெயிலின் தாக்கமானது அதிகமாக இருந்தது என்றே சொல்லலாம். இந்த ஈரப்பதமான காற்றினால் தென் மாவட்டங்களிலும் வெயிலானது படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அண்ணா சாலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் புவனேஸ்வரி. கடலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.
வரும் பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் சீமான் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளராக சீமானின் மனைவி கயல்விழியும் மனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீமான், திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளும் பண பலத்தை நம்பி போட்டியிடுவதாகவும் அதனை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பணத்தை பெறாமல் வாக்களிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த 2 பெரும் கட்சிகளுமே தத்துவத்தை சாக விட்டுருச்சு, கொள்கையை கொன்றுச்சு. அப்படிங்கும்போது பணம் தான், பணத்தை நம்பி தான் தேர்தலை எதிர்கொள்ளும். எங்களை மாதிரி தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து நாங்கள் வச்சுருக்கிற கருத்தை தத்துவத்தை வந்தால் என்ன செய்ய போகிறோங்கிறத பேசாது. அதனால் பணத்தை நம்பி தான் தேர்தலில் நிற்கும். அதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும். பணம் இல்லாமல் தேர்தலை நடத்தி தூய ஜனநாயகத்தை மலர வைக்கணுங்கிறதுல கூடுதல் கவனம் எடுக்கணுங்கிறத நம்ம கோரிக்கை. IRNSS 1G செயற்கைக்கோளை நாளை மறுநாள் ஏவுவதற்கான 51 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 9:20 மணிக்கு தொடங்கியது. கடல்சார் ஆய்வுக்கான புதிய செயற்கைக்கோளான IRNSS 1G PSLV C-33 ராக்கெட் மூலம் நாளை மறுநாள் விண்ணில் ஏவப்படுகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து அந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த நிலையில் செயற்கைக்கோளை ஏவுவதற்கான 51 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 9:20 மணிக்கு தொடங்கியது. திருநெல்வேலியில் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். டீ கடையில் டீ குடித்தவாறு மக்களுடன் சந்திப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்கின்றன. பெண்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி வரும் EV.K.S. இளங்கோவனுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுவது EV.K.S. இளங்கோவனுக்கு புதிதல்ல என்றும் அவரது கட்சியைச் சேர்ந்த பெண்களையே அவர் பலமுறை கொச்சைப்படுத்தி பேசியுள்ளதாகவும் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியே மக்களுக்கு சரியான மாற்று சக்தியாக விளங்கி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். EV.K.S. இளங்கோவன் அவர்கள் முதலில் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், பெண்கள் யாரும் காங்கிரசிற்கு ஓட்டு போடக்கூடாது. பெண்களின் உருவத்தை வைத்து அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அப்படி சொல்வது சரியாக இருக்கும். கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை நாகரிகம் கூட இளங்கோவனுக்கு இல்லாதது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. வன்மையாக அவரது கருத்துக்களை கண்டிக்கிறேன். திருநெல்வேலிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் டீ கடையில் டீ குடித்தவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பேரவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் மு.க. ஸ்டாலின் கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு திருநெல்வேலி வந்தார். பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் DPM மைதீன் கானை ஆதரித்து இன்று அதிகாலை பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த பகுதிகளில் நடைப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கிருந்த டீ கடையில் டீ குடித்தும் கல்லூரி மாணவிகள் மற்றும் மக்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இன்று பிற்பகல் மேலப்பாளையம், திருநெல்வேலி டவுன், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம் உள்பட பல்வேறு பகுதிகளில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் 2வது வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. புதுச்சேரி பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடும் பாட்டாளி மக்கள் கட்சி 20 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை நேற்று முன்தினம் வெளியிட்டது. இந்நிலையில் 2வது பட்டியல் இன்று வெளியானது. இதன்படி உப்பளம் தொகுதியில் மாநில பொருளாளர் முகமது யூனஸ், பாகூர் தொகுதியில் வேணுகோபால், வில்லியனூர் தொகுதியில் முருகன், கதிர்காமம் தொகுதியில் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஊசுடு தொகுதியில் குமரேசனும், காமராஜர் நகர் தொகுதியில் சீதாராமனும், திருபுவனை தொகுதியில் வெங்கடேசனும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 406 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் முதியோருக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சந்திரமோகன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்பொழுது சென்னையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 7 கோடியே 70 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் இதுவரை
42 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக கூறிய சந்திரமோகன் பதற்றமான 406 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என தெரிவித்தார். 406 வாக்குச்சாவடிகள் வல்னரபிள் என கிளாசிஃபை பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கின்றது. அந்த ஏரியாவில் இருக்கின்ற கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன்ஸ் படி பைண்ட் ஓவர் பண்ணியிருக்கின்றோம். இது இல்லாமல் நான் பெயிலபிள் வாரண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கின்றோம். இந்த ஏரியாஸில் போலீஸ் ஏரியா டாமினேஷன் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வாசுகி இன்று தனது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். மதுரை மேற்கு பேரவை தொகுதியில் போட்டியிடும் வாசுகி மதுரை மேற்கு மண்டல அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் மங்கள ராமசுப்பிரமணியனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக உள்ள வாசுகி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய போது தாம் வெற்றி பெற்றால் மதுரை மேற்கு தொகுதியில் அரசு கலைக்கல்லூரியை கொண்டுவரப் போவதாகவும் வைகை ஆற்றை மேம்படுத்தவும் கால்வாய் கண்மாய்களை தூர்வார நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் பெரியண்ணன் அரசு இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்பொழுது காவல்துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி திரளான திமுக தொண்டர்கள் அலுவலக வளாகத்திற்குள் புகுந்தனர். கீழராஜ வீதியில் உள்ள அண்ணா சிலை அருகிலிருந்து தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த பெரியண்ணன் அரசு தேர்தல் நடத்தும் அலுவலர் அம்ரித்திடம் தனது வேட்புமனுவை அளித்தார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை உறுதிமொழியையும் அவர் எடுத்துக் கொண்டார். இதனிடையே அவருடன் வந்த தொண்டர்கள் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டையும் மீறி அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய பெரியண்ணன் அரசு கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் திமுக வெற்றி பெறும் என கூறினார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு வேட்புமனு செய்திருக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு தலைவர் கலைஞருடைய பக்கம், தளபதியினுடைய பக்கம், இந்த கூட்டணியின் பக்கம் மக்கள் திரும்பியிருக்கிறார்கள். வெற்றி நிச்சயம். விருதுநகர் அருகே அல்லம்பட்டியில் மின்கம்பியில் உரசி சரக்கு வேன் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. பெங்களூரிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தது. அல்லம்பட்டியில் தெருவோரம் தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்கம்பி மீது வேன் உரசியது. அதில் வேனில் தீப்பிடித்து மளமளவென தீ எரிய தொடங்கியது. இதில் வேனில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வேனும் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. வேனில் இருந்த ஓட்டுநர் தங்கராஜ் தப்பிய நிலையில் விபத்து பற்றி அவரிடம் விருதுநகர் கிழக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெரும்பாலும் டிஜிட்டல் பிளக்ஸுகள் பயன்படுத்தப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுவர் ஓவியர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தலின் பொழுது கிராமப்புறங்களில் இரும்பு தகடுகளில் சின்னங்களை வெட்டி அதை கொண்டு சுவர்களில் வரைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது டிஜிட்டல் பிளக்ஸுகள் சுவர்களில் ஒட்டப்பட்டு வாக்கு சேகரிக்கப்பட்டு வருகிறது. சுவர் ஓவியம் வரைய அதிக நேரம் ஆவதால் பெரும்பாலான அரசியல் கட்சியினர் பிளக்ஸுகளை விரும்புவதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சி தலைவர்களின் படங்களும் தெளிவாக தெரிவதால் அதிக அளவில் அரசியல் கட்சியினர் அச்சகங்களை நாடுவதாக அச்சக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே சுவர்கள் டிஜிட்டல் மயமானதால் சுவர் ஓவியர்கள் வேலை இழந்துள்ளதாக கவலை கூறுகின்றனர். அவங்க டிஜிட்டலுக்கு வர்றதுக்கு காரணம் பெயிண்டரை வரைய ஆரம்பிச்சானா டைம் அதிகமாகும். அதனால துல்லியமாக அவங்களால வரைஞ்சே கொடுக்க முடியாது. இந்த டிஜிட்டல்னா நல்லா கலர்ஃபுல்லாகவே அவங்க துல்லியமாகவும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு தர முடியும். அதனால விரைவாகவும் செய்ய முடியும். அப்படிங்கிறதுனால ஃப்ளெக்ஸ் பக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்பு நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விளம்பரங்களில் ஓவியர்கள் வருவார்கள், அந்த ஒவ்வொரு கட்சியினுடைய சின்னத்தை அது சுவரில் வரைந்து கொண்டு செல்வார்கள். இன்னைக்கு நவீன முறையில் அப்படியே சுவரிலேயே பேஸ்டாக ஒட்டக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸுகள் நவீனமயமாக்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை பேரவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலர் LK சுதீஷ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை நடத்திய சுதீஷ் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது விஜயகாந்த் நாளை பகல் 12 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக கூறினார். மேலும் உளுந்தூர்பேட்டையில் தேமுதிக வெற்றி பெற்றால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சியடையும் எனவும் சுதீஷ் தெரிவித்தார். மாண்புமிகு கேப்டன் அவர்கள் தொகுதி உளுந்தூர்பேட்டையில் நாளை மதியம் சுமார் 12 மணி அளவில் எங்களுடைய தலைவர் அவர்கள் வேட்புமனு தாக்க உள்ளார். இந்த உளுந்தூர்பேட்டில் ஒரு நவீன வசதி கொண்ட அரசு ஹாஸ்பிட்டல் கொண்டு வருவோம். கண்டிப்பாக இது மாதிரி ரொம்ப விஷயம் இருக்கு. நாளிலிருந்து எங்களுக்கு பிரச்சாரம் இருக்கும். ஏவுகணை சோதனையை நிறுத்த வேண்டும், வடகொரியாவுக்கு ஐநா எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். வடகொரியா ஏவுகணை சோதனையை நிறுத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. சக்தி வாய்ந்த அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு மற்றும் அணு ஆயுதங்களை நீண்ட தூரம் சுமந்து சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகள் ஆகியவற்றை வடகொரியா அவ்வப்பொழுது பரிசோதித்து வருகிறது. அண்டை நாடான தென்கொரியாவை அச்சுறுத்தும் விதமான நடவடிக்கையில் வடகொரியா ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் நடுக்கடலில் இருந்து தாக்கும் ஏவுகணை சோதனையை வடகொரியா வெற்றிகரமாக நடத்தியதாக அறிவித்தது. இதற்கு ஐக்கிய நாடுகள் அவையின் பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் செய்தியாளர்களுடன் பேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரக், வடகொரியாவின் இத்தகைய செயல்பாடு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். I think for us, the latest launch is extremely troubling, as it constitutes another violation of relevant Security Council resolutions. And once again, we would urge the DPRK to cease any further provocative action. சிரியாவில் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட காரை கொண்டு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 8 பேர் கொல்லப்பட்டனர். சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் அடுத்த சைதா சேனாப் என்ற இடத்தில் சோதனை சாவடியை நோக்கி வந்த காரை அங்கிருந்த பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது திடீரென காரில் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை தீவிரவாதிகள் வெடிக்க செய்தனர். இதில் 8 பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த இடத்திலேயே பலியாகினர். 20 பேர் காயமடைந்தனர். வெடிகுண்டு நிரப்பப்பட்ட காரை மக்கள் அதிகமுள்ள சந்தை பகுதியை நோக்கி தீவிரவாதிகள் ஓட்டி சென்றதாகவும், தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் நூற்றுக்கணக்கானோர் பலியாகி இருக்கக்கூடும் எனவும் பாதுகாப்பு படை அலுவலர்கள் தெரிவித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள 22வது லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி திடலில் இரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இதில் தோனி தலைமையிலான புனே அணி டேவிட் வார்னர் தலைமையிலான ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இதுவரை விளையாடிய போட்டிகளின் அடிப்படையில் ஹைதராபாத் அணி 6 புள்ளிகளும் புனே அணி 2 புள்ளிகளும் பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு வாகனங்களில் மக்களை அழைத்து செல்லக்கூடாது, தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பண விநியோகத்தை தடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையரிடம் திமுக, காங்கிரஸ் புகார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளி, மாநிலங்களவை ஒத்திவைப்பு. சுட்டெரிக்கும் வெயில் படிப்படியாக குறையும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.